நம்ம கற்கோடியம்மன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் என்ற ஊரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் வந்து கோடம்பாக்கத்துக்கும் சேட்பட்டுக்கும் இடைப்பட்ட இருக்கிறதுல தான் நுங்கம்பாக்கம். இந்த ஸ்தலம் வந்து நுங்கம்பாக்கத்துக்கு உள்ளே இருக்குது. இது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் வந்துட்டு அங்கே பக்கத்தில் சுதந்திர தின பூங்கா இருக்குது. அங்கே வந்துட்டு யாரை கேட்டாலும் இந்த கோவிலுக்கு வழி சொல்லிடுவாங்க. நம்ம கற்கோடியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பாலவிநாயகர் இருக்கார். பாலமுருகர் இருக்கார். அருள்மிகு சிவன் சன்னதி இருக்குது இங்கே. பின்னாடி வந்தீங்கன்னா தீப்பாஞ்சியம்மன் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே புற்று மேடை இருக்குது. இந்த புற்று மேடையில் நாகர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த நாகர்களுக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்கள்லாம் வந்து அவங்க கையாலே பூஜை பண்ணுறது வழக்கம் உண்டு. அவங்க கையாலே பால் பண்ணி இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அவங்க அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கன்னிமார்கள் வச்சுருக்கோம். கன்னிமார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லைக்கு உட்பட்ட தெய்வம், அப்புறம் கிராம தேவதை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லை தெய்வம், கிராம தேவதைன்னு இருக்குது. அது மாதிரி இருக்க பட்சத்தில் இது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இஷ்ட தேவதா, குல தெய்வதம்னு இருக்குது, கிராம தேவதைன்னு இருக்குது. இஷ்ட தெய்வதம் தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச தெய்வம்னு சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு குலதெய்வம் என்ன வேணாலும் இருக்கும். நமக்கு இஷ்ட தெய்வம் முருகராக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், எந்த தெய்வமாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வம் சொல்லுவோம். குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வம்சா வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை வந்து வணங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வருஷம் பொங்கல் வைக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறதுன்றது அது வந்து குலதெய்வத்தை குறிப்பிடும். இது கிராம தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாலை பொறுத்து கிராம தேவதைகள்லாம் என்னென்னா, எல்லா அம்மன் கோவிலும் எல்லாமே ஒரே சக்தி படைத்தவங்க தான். இந்த கிராம தேவதைகள் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த கிராமத்தில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலமாக இருக்கும் இந்த கிராம தேவதைகளுக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய கோவில்களெல்லாம் பார்த்திங்கன்னா விழாக்களோ இல்லை பிரம்மோற்சவமோ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராம தேவதைகளுக்கு வந்து பூஜை முறைகளை பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விழாக்களெல்லாம் தொடங்குவாங்க.
ஆலயத்தில தினமும் பார்த்தீங்கன்னா, விசேஷமா தான் இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லியும் வந்து இந்த மஞ்சள் கயிறு கட்டுறது, கொல்றதுனால கூட்டம் கூட்டமா வந்து கட்டிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இன்னமும் இந்த யூடியூபர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நெறைய ஜனங்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நடக்குதுன்றதுனால தான் எல்லாருமே திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சார்ந்த குடும்பத்தையும், அவங்க நண்பர்களையும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில அம்பாளுக்கு வந்து குத்துவிளக்கு பூஜை நடத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாசியில ஆ மக நட்சத்திரத்தப்போ கன்னிமார்கள் இருக்காங்கங்க. 7 கன்னிமார்கள் இருக்காங்க. அந்த 7 கன்னிமார்களுக்கும் கன்னியா பெண்கள வச்சு பூஜை நடக்கும். பங்குனி உத்திரத்தில அம்மனுக்கு வந்து பால் குடம் வைபவம் விழா நடக்கும். பால் குடம் எடுத்து நடக்கும். அதே மாரி இந்த கத்திரியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் அந்த 21 நாட்களும் அம்பாளுக்கு தினமும் இளநீர், பால், பன்னீர் கொண்டு பக்தர்கள் அவ்வளவு பாலும், பன்னீரெல்லாம் குடுப்பாங்க குளிர் வைக்கிறதுக்கோசரம். அந்த விசேஷம் சிறப்பா நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அப்போ ரொம்ப விசேஷமா இருக்கும் அம்மாவுக்கு. பௌர்ணமி அம்பாளுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமா வந்து அம்பாள தரிசிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வைகாசியில விசாகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சொரிதல் விழா வந்து அம்பாளுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருடத்திலருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, திருச்சி சமயபுரம் சக்தி வாய்ந்த தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம் அது. அம்பாளுக்கு வந்து பூச்சொரிதல் விழா அங்க வந்து ரொம்ப கோலாகலமா நடத்துவாங்க. அது மாதிரி இப்போ வைகாசி விசாகத்தில இங்க அம்பாளுக்கு வந்து எல்லாரும் பூக்குடைகள் சுமந்து வந்து அம்பாளுக்கு வந்து பூச்சொரிதல் விழா எடுத்து நடத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்தில தான் அம்பாளுக்கு 1 மாசம் ஃபுல்லா திருவிழா கோலமா பூண்டோம். இந்த 4வது வாரம் தான் அம்பாளுக்கு வந்து இங்க திருவிழா எடுத்து நடத்துவோம். அப்புறம் நவராத்திரி விழா நடக்கும். இந்த மாரி பல பல விசேஷங்கள் இங்க நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கோயில பொறுத்தவரை. நமஸ்காரம். என் பேர் ரமா ரகுராமன். நான் வந்து ராயப்பேட்டாலேருந்து வரேன். இங்கே கற்கோடி அம்மன் கோவில் வந்து இந்த ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னென்னா, இதே ராமானுஜ ஸ்ட்ரீட்டில் தான் நான் இருந்தேன். இந்த அம்மனை வந்து ஒரு வாட்டியும் கற்கோடி அம்மனை சேவிக்கிறச்சே நம்ம கயர் கட்டுதல், அப்புறமா வந்து பூக்கட்டி போட்டு அம்மா கிட்ட வந்து நம்ம உத்தரவு கேட்குறது, அதுக்கப்புறமா எல்லா விதமான படிகாரங்கள் வீட்டுக்கு திருஷ்டிக்கு, எலுமிச்சம்பழம் நமக்கு திருஷ்டிக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம். இந்த சித்திரை மாதம் என்ன விசேஷம்னாக்க, வருஷத்தில் முதல் வர அமாவாசைனால ரொம்ப பவர்ஃபுல். அம்மா இந்த சித்திரை மாதத்தில் குளிர அவளுக்கு நம்ம வந்து இளநீரால் அபிஷேகம் பண்ணோன்னா, பாலால் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப குளிர்ந்து நம்ம மனசை குளிர வைப்பா. அப்படி அம்மாவுக்கு குழந்தைக்கு என்ன வேணுன்றது நன்னா தெரியும். அதே மாதிரி நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சு, நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து, நம்மளை ஆசீர்வாதத்தோடு ஒரு வாட்டி சிரித்த முகத்தோடு தான் அம்மா அனுப்புவாள் நம்மளை. கற்கோடி அம்மன் வந்து நுங்கம்பாக்கத்துக்கு மாத்திரம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து சேட்பேட்டை, அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து டி நகர், கோடம்பாக்கம் இதெல்லாம் இருக்குது. இந்த 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 இடத்துக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் எல்லை தெய்வம். நம்ம அந்த காலத்தில் இங்கே அம்மனுக்கு உற்சவம் ஆடி மாதத்தில் நடக்கிறப்பெல்லாம் நம்மளை வந்து காப்பு கட்டிட்டானா கோவிலில் நம்மளை எங்கேயும் வெளியிலேயே விடமாட்டாங்க. வீட்டிலலாம் அந்த 4 நாள் வீட்டிலேயே தான் இருக்கணும், எங்கேயும் போகலாம் கூடாது. அம்மாவை வந்து சேவிக்கலாம், கற்கொடி அம்மனை, அப்புறம் வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லை தெய்வமாக இருந்து இந்த லோகத்தையே ரட்சிக்கிறவ. இப்போ இருக்கிற எத்தனையோ வார் சுச்சுவேஷனில் அம்மா கிட்ட தான் வேண்டின்னு இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடந்து சுமூகமாக நடக்கணும் எல்லாம் அப்படிங்கிறத வேண்டிட்டு அம்மா எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்றா மாதிரி தான் சொல்கிறா. அவள் கண்டிப்பாக கற்கோடி அம்மா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லதையே நடத்துவோம்.
பிரதானம் பார்த்தீங்கன்னா கற்கோடி அம்மன் தான் பிரதானமாக இருக்காங்க. இந்த தீப்பாஞ்சம்மன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தின் பின்புறம் வந்து எழுந்தருளியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன சன்னதியா இங்க அமைக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீப்பாஞ்சம்மன்றது இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குலதெய்வம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாரி குலதெய்வ வகையில வந்து சேர்றவங்க தான் இந்த தீப்பாஞ்சம்மன். அது நெறைய குடும்பங்கள் வந்து இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தீப்பாஞ்சம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, சேத்தியாந்தோப்புல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சென்னை சிட்டில பார்த்தீங்கன்னா, கோயம்பேடுல இருக்கு. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில தான் இருக்கு. அது நெறைய பேருக்கு தெரியல. இப்ப நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதனால இங்க நெறைய பேர் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இங்க வந்து தீப்பாஞ்சம்மனுக்கு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என் பேர் ஜெயலட்சுமி. நான் வந்து சேலம். இங்கே அம்மாக்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு 10 வருஷமாக வரேன். ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தேன் நான். அம்மாக்கிட்ட வந்து நான் ரொம்ப வேண்டி என் கை காலெல்லாம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைங்கள விட்டு நான் தனியாக வந்திருந்தேன். இப்போ அம்மாவோடைய அருளால் என் மக்களோட எல்லாம் சேர்ந்து நான் ஒன்றா இப்போ போய் வந்து அம்மா என்னை வச்சிருக்கிறாங்க. நான் அம்மாவோடைய சக்தி வந்து எங்கேயும் கிடையாது. இந்த அம்மா கற்கொடி அவ்வளோ சக்தி வாழ்ந்தவ. நான் வந்து இப்போ 13 வருஷமாக அம்மாக்கிட்ட நான் வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி எனக்கும் ஒரு வீட்டு வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கி 14,000 சம்பளம். பிள்ளைங்க யாரும் என்னை சேர்க்கலை. இன்றைக்கி அம்மாவோடைய அருளால் நான் இந்த மெட்ராஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். கயிறு கட்டுறதும், திருஷ்டி எடுக்கிறதும் 2ம் வேற வேற. இப்போ கயிறு கட்டுறது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கயிறு இருக்குது. இந்த மஞ்சள் கயிறு என்ன பண்ணுறோம்னா அப்படின்னா, தினமும் காலையில் கட்டுறோம். இது ஏன் கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பாள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஊரில் வந்து இந்த நுங்கம்பாக்கன்ற கிராமம். அப்போ இந்த கிராமத்தில் வந்து அமர்ந்து கிராம தேவதையே அமர்ந்து இந்த நோய் நொடியெல்லாம் வந்து தீர்த்து வச்சுருக்காங்க. இந்த நோய் நொடியை தீர்க்கறதுக்கு தான் வந்து இந்த மஞ்சள் கயிறு கட்டுறோம் தினம் தினம். நாங்கள் வந்து நுங்கம்பாக்கத்தில் 5வது தலைமுறை. எங்கள் தாத்தா வேணுகோபால் நாயுடு, அப்பாய் நாயுடு, வேணுகோபால் நாயுடு, ராமதாஸ் நாயுடு, மோகன் நாயுடு, என்னோடய பசங்க வந்து 2 பேர். ஸோ 5 தலைமுறை இதே கற்கோடி அம்மன் கோயிலுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். 5 ஜென்ரேஷன்ஸு. எங்கள் தாத்தா வந்து இதில் தர்மகர்த்தாவாக இருந்திருக்காங்க. 1950s or 60s சம்வேர் உண்டு. அப்போலாம் நாங்கள் பொறுக்கல. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து இந்த அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அதாவது நான் எந்த வெளியூர் போனாலும் அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இது வரைக்கும் நான் எது கேட்டும் அம்மன் வந்து கொடுக்காமல் இருந்ததே இல்லை. எனக்கு மாத்திரம் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க கூட ஆடி மாதம் திருவிழாவுக்கு இங்கே வந்துடுறாங்க. நானே வந்து ஆடி மாதம் திருவிழாவை 30 வருஷமாக நானே எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை நான் என்னோட சார்பில் நடத்திட்டு இருந்தேன் போன வருஷம் வரைக்கும், கும்பாபிஷேகத்துக்கு வரையும். எல்லாமே எங்களுக்கு அந்த அம்மன் தான். என்னோட கிராம தேவதை இது. இதுக்கப்புறம் தான் எல்லாமே எங்களுக்கு வேண்டுதல்னு சொல்கிறது. பெரும்பாலும் நாங்கள் வந்து பர்சனலாக அதாவது எனக்கு பிஸ்னஸ் ஆகணும் இல்லை பணம் வரணும் அந்த மாதிரிலாம் வேண்டது கிடையாது. பொதுவான ஒரு விஷயமாக தான் வேண்டிப்போம். முக்கியமாக ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹெல்த்து வேண்டிப்போம். இல்லை ஏதாவது ஒரு நடக்க கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தது, அது நடந்துடணும் அப்படின்னா அது நடந்தணும். இப்போ நான் இந்த நுங்கம்பாக்கத்தில் இருந்தாலும் இங்கே ஒரு வீடு வாங்கணும். தாத்தா வாங்கினார் அந்த காலத்தில். என்னால் இந்த வீடு ஒரு நுங்கம்பாக்கத்தில் வாங்கணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன். அதை வந்து அம்மன்கிட்ட சொல்லும் போது அது என்னால் வாங்க முடியுது 5 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. நான் வந்து ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தோம், ட்ராவல் பிஸ்னஸ்ஸு. அந்த ட்ராவல் பிஸ்னஸ் 25 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். அந்த ட்ராவல் பிஸ்னஸில் ஒரு வண்டி இது வரைக்கும் நான் 100க்கு மேலே மெர்சிடஸ் பென்ஸ் மாதிரி காருங்க வாங்கியிருக்கேன். எல்லாமே இந்த அம்மன் கிட்ட வந்து அந்த பூஜை பண்ணிட்டு தான் 99ல் முதல்ல ஒரு கார் எஸ்ட்ரீம் வாங்கினேன். இப்போ போன வாரம் கூட ஒரு BMW வாங்கியிருக்கேன். அந்த காரும் அம்மன்கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு தான் போகிறேன். அடுத்த வாரம் ஒரு மெர்சிடஸ் பென்ஸில் V கிளாஸ்னு ஒரு கார் ஒரு 1.5 கோடி லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த காரை. அந்த காரோடைய பூஜை இங்கே தான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் இந்த கோயிலில் பூஜை பண்ணாத காரே நான் இது வரைக்கும் 100கணக்கான கார் வாங்கிட்டேன் என் வாழ்க்கையில். எல்லா காருமே இந்த அம்மன் வந்து பூஜை பண்ணிவிட்டு போனப்புறம் தான் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் அந்த காரில் பெருசாக ஆக்சிடெண்ட்டோ லாஸ் ஆனதே இல்லை. எங்கள் பிஸ்னஸ் அம்மனோட தேவையில் அவ்வளோ பவர்ஃபுல்லான அம்மன், அவ்வளோ நம்பிக்கை எங்கள் ஃபேமிலிக்கு இருக்குது எல்லாருக்கும்.
திருஷ்டி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ கனியில் வந்து திருஷ்டி எடுப்போம். திருஷ்டி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் திருஷ்டி எல்லாருக்கும் வந்து பொதுவாகவே இந்த கண் திருஷ்டி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் இந்த மண்ணில் வந்து நாங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழம் கனி, இந்த எலுமிச்சம்பழம் கனி வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள கனி. அது வந்து ஒரு பலியிடுறதுக்கு சமம் தான் சொல்லுவோம். அந்த திருஷ்டி வந்து இங்கே வந்து கண் திருஷ்டி இங்கே போக்கும் அந்த எலுமிச்சம்பழம் எடுக்கிறதுல. ஐயா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்கே அலங்கார மண்டபம்னு இருக்குது. இந்த அலங்கார மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ஆடி திருவிழா முடிஞ்ச பிறகு மறாவது வாரம் வந்து என்ன பண்ணுவோம்னா விளையாட்டு உற்சவம் பண்ணுவோம். அப்போது ஊஞ்சல் சேவையும் நடக்கும், ஒய்யாளி சேவையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உற்சவர் அங்கே தான் வச்சு தினமும் அர்ச்சனை நடக்கும். இந்த கூட்ட நெரிசல் காலத்தெல்லாம் இப்போ இந்த அமாவாசை தினம் சொல்கிறது, ஆடி மாதம், தை, வெள்ளி இந்த மாதிரி கிழமைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை எல்லாம் அங்கே தான் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை, பால் குடம் விழா இந்த மாதிரி நிறைய விழாக்கள் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. திருமணங்களும் நடக்கும். இந்த கோவில்களில் திருமணம் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவங்கலாம் வருவாங்க. அவங்க வேண்டுதல் எப்படி வச்சுட்டு போவாங்கன்னா, திருமணம் சீக்கிரம் கை பிடிச்சி நடந்துச்சுன்னா இந்த ஆலயத்திலே திருமணம் பண்ணுறோன்னு வேண்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி வரவங்களும் இங்கே திருமணம் பண்ணுறது உண்டு. 7 கன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் நிறைய பேட்டிகளில் சொல்கிறது உண்டு. கன்னிமார்கள் வேறு, கன்னி மாதர்கள் வேறு. கன்னி மாதர்கள் சொல்லக்கூடாது, திருமணமானவர்கள் மாதகர் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா சப்த கன்னியர்கள், சப்த மாதர்கள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. 7 கன்னிமார்கள் வந்து திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவங்க வந்து மாதர்கள் சொல்லுவாங்க. இந்த கன்னிமார்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு பெயர்கள் உண்டு. சன்னாசியம்மன், பட்டத்தால், அருந்தவம், பூவால், பச்சையம்மன், காத்தாயி, பூங்காவனம். இந்த 7 பேரும் பார்த்திங்கன்னா அம்மன் கூடவே வந்து வலம் வரவங்க. இப்போ பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிவாலயங்களில் போகும்போது நம்ம நந்தீஸ்வரர் பகவானை வணங்கிட்டு போகிறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் ஸ்தலம் வைணவ தலங்களில் போகும்போது கருட பகவானை சேவிச்சுட்டு போகிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோவில்களில் பார்த்திங்கன்னாவே இந்த கன்னிமார்களை வச்சுருப்பாங்க. முதல்ல அவங்கள வணங்கிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அம்மனை தரிசிக்க போகணும். அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாசி மகத்தில் இந்த 7 கன்னிமார்களுக்கும் 7 கன்னி பெண்களை வச்சு அம்மன் மாதிரி பாவிச்சு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி இங்கே வழக்கம் அந்த பூஜைகள் நடத்தி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்து எந்தெந்த ஊர்களிலிருந்து வராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் வந்து ஒன்று தான் கேட்டுக்கிறது, இங்கே அம்மனை நம்பி வந்து வேண்டிக்கிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக அம்பாள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறோம். எல்லாருக்கும் நடக்கிறது உண்டு. நீங்கள் வந்து இங்கே வர ஜனங்களை பார்த்தாலே அவங்களோட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதிலே தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் வாங்க. கண்டிப்பாக வந்து அம்மனோட அனுகிரகம் பெற்றுட்டு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல கற்கோடி அம்மனை மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன். நன்றி.